ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா பாலஸ்தீனத்திலிருந்து வந்த ஒரு நல்ல செய்தியை தான் நம்ம பார்க்க போறோம். உண்மையாலுமே எவ்வளவோ போராட்டத்துக்கு பிறகு, கொஞ்சம் நெஞ்செல்லாம் கிடையாது, 2 வருஷ போராட்டத்துக்கு பிறகு அவர்கள் வெற்றி அடைந்திருக்காங்கன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அக்டோபர் 7 2023 போர் ஆரம்பிச்சிச்சு. இந்த தடவை அக்டோபர் 7 2025 வரையுமே போர் நிக்கல. அக்டோபர் 7க்கு அப்புறம் தான் போரே நிக்குது. அப்படின்னா பரிபூர்ணமா 2 வருஷம் அவங்க சண்டை போட்டிருக்காங்க. அந்த 2 வருஷத்துல எத்தனை ஜும்மாக்களை அவங்க கடந்திருப்பாங்க, எத்தனை நோன்புகளை அவங்க கடந்திருப்பாங்க. 2 வருஷத்துல பாத்தீங்கன்னா 2 ரமலான் முடிஞ்சு, 2 பக்ரீத் முடிஞ்சு, ரெண்டையுமே அவங்க என்ன பண்ணாங்க, அந்த 4 நோம்பையுமே அவ்வளோ கஷ்டத்துலதான் அவர்கள் கடந்து வந்தாங்க. நின்றாதா எங்களுடைய போரெல்லாம் கஷ்டப்பட்டவங்க. இந்த வாரம் தான் பாத்தீங்கன்னா இந்த ஜும்மாவில தான் முதலாக 2 வருஷம் கழிச்சு முழு சுதந்திரத்தோடு அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு நாடே அமைதியா இருக்கு. அங்க பாலஸ்தீனம் அப்படிங்கக்கூடிய நாடு, அதுலேயும் காசா அப்படிங்கக்கூடிய ஊரே என்ன இருக்குன்னா முழு அமைதியா இருக்கு. ஒரு ஊரே ரணகலமா 2 வருஷம் கஷ்டப்பட்டிருக்காங்க. அவங்க இந்த வார ஜும்மாவை தான் என்ன பண்றாங்க, அமைதியோடு மரண செய்தி இல்லாம அவங்க என்ன பண்றாங்கன்னா தொழுகை நடத்துறாங்க. சுப்ஹானல்லாஹ். இல்லாட்டினா ஒவ்வொரு ஜும்மாலையும் ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா நூற்றுக்கணக்கானவங்க தாக்குதல்ல கொல்லப்பட்டு இருந்தாங்க. ஆனா இவ்வளவு போராட்டத்துக்கு பிறகு இந்த ஜும்மா தான் அவர்களுக்கு ஒரு 2 வருடத்துக்கு பிறகு ஒரு அமைதியான ஜும்மா. நினைச்சு பாருங்க, ஜும்மாங்கிறது வாரம் வருது. நமக்கு இப்பதான் போன வாரம் வெள்ளிக்கிழமை வந்த மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ள இந்த வாரம் வெள்ளிக்கிழமை வந்துருது, அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வந்துருது, அப்படியே கடந்து போயிட்டு இருக்கு நமக்கு. அப்ப எத்தனை வெள்ளிக்கிழமையை அவர்கள் ஒரு சுதந்திரத்தை எதிர்பார்த்தே கடந்து வந்திருப்பாங்க. அவ்வளோ கஷ்டத்தையும் கடந்து வந்துதான் இந்த ஒரு அமைதியான ஜும்மாவை அடைந்திருக்காங்க. அதே சமயத்துல இன்னுமே பாத்தீங்கன்னா அங்க முழுமையாக உணவு போல அப்படின்னு சொல்லலாம். உணவு போய் கொண்டிருக்குது, ஆனா முழுமையாக உணவு போல கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் உள்ள இஸ்ரேல் அனுமதிச்சுட்டு இருக்காங்க. போர் நிறுத்தம் இப்ப முதல் கட்டத்தை முடிந்து 2வது கட்டத்தையும் அடைஞ்சிருக்குன்னு இன்னைக்கு அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. அதுவே ஒரு நல்ல செய்தி தான். ஏன்னா முதல் கட்டம் அப்படிங்கிறது பிணை கைதிகள், சிறை கைதிகள் பரிமாற்றமாக இருந்துச்சு. இந்த பக்கம் 20 பிணை கைதிகளை வெளியிட்டாங்க, அந்த பக்கம் 2000 சிறை கைதிகள் வந்தாங்க. அந்த 2000 பேர்த்துல பாத்தீங்கன்னா 1750 பேர் அப்பாவி மக்களமா. ரொம்ப கொடுமடா அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. 2000த்துல 1750 பேர் அப்பாவி மக்கள், ஆயுதம் ஏந்தாத மக்களை கொண்டு போய் சிறையில கொடுமைப்படுத்திருக்காங்கன்னா நம்ம நாளையில சிறை வாழ்க்கையை நினைச்சு பார்க்க முடியுமா? ஒரு சாதாரண மக்களுக்கு, தப்பு தண்டாக்கெல்லாம் போகாதவங்க, அரசியலுக்கே சம்மந்தம் இல்லாதவங்கள ஒரு சிறை வாழ்க்கையை நினைச்சு பார்க்க முடியுமா? யோசிச்சு கூட பார்க்க முடியாது. ஆனா அப்படிப்பட்டவங்களை கொண்டு போய் கர்ப்பிணி பெண்களையும் குழந்தைகளையும் சிறுவர்களையும் வயதானவர்களையும் கொண்டு போய் சிறையில போட்டு வச்சிருந்தாங்க. அவங்க எல்லாருமே இப்ப 2 வருஷம் கழிச்சு இந்த வாரம் தான் வெளியே வந்தாங்க. வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய நெகிழ்வான தருணங்களாகவே வீடியோக்கள் வெளியே வந்துட்டு இருந்துச்சு. 30 வருஷமா ஒருத்தர் சிறைவாசத்துல இருக்காராமா. அல்லாஹ் அக்பர். அவர் ஒரு குற்றமும் பண்ணாதவர். அவர் வெறும் ரோட்ல போயிட்டு இருந்திருக்காரு. அப்ப நடந்த ஏதோ ஒரு குற்றத்துக்கு அவரை கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க, இந்த இஸ்ரேல் கணக்கு காட்டணுங்கிறதுக்காக பிடிச்சிட்டு கொண்டு போய் போட்டிருக்காங்க. இப்படி எத்தனை பேர்த்துடைய வரலாறு இருக்கு தெரியுங்களா? அங்க போகும்போது என்னுடைய குழந்தை 3 வயசாக இருந்துச்சு, இப்ப நான் வெளியே வர அந்த குழந்தைக்கு 20 வயசு ஆயிடுச்சுங்கிறாங்க. நிறைய பேர் நான் போகும்போது பார்த்தா எனக்கு குழந்தை குட்டிலாம் இருந்துச்சு, நான் இப்ப வெளியே வந்துட்டேன், ஆனா என் குடும்பம் எல்லாமே காசா போர்ல அழிஞ்சிருச்சுங்கிறாங்க. கேட்கறக்கே ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு நிகழ்வாக தான் இருக்குது. ஆனால் 2000 குடும்பங்கள் இப்போது என்ன இருக்காங்கன்னா இணைந்திருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு, பல வருஷம் கழிச்சு 2000 குடும்பங்கள் ஒற்றுமையாக இணைந்த ஒரு தருணமாக இருக்கிறனால இந்த ஜும்மா அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலு. 2 வருஷம் போருக்கு பின்னாடி வந்த ஜும்மான்னு சொல்லி இதை என்ன பண்ணுறாங்க, ஒரு கொண்டாட்டத்தோட பார்க்குறாங்க. ஒரு ஈதுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அந்தஸ்து, எப்படி ஒரு ஈது நாள்லாம் அவங்க சிறப்பிப்பாங்களோ அந்த மாதிரி 2 வருஷம் கழிச்சு போர் முடிஞ்சு ஒரு நிம்மதியான ஜும்மா வந்தால் அதை கண்டிப்பாக நம்ம சிறப்பிப்போமா இல்லையா? அப்படி சிறப்பிக்கிறாங்க அந்த காசா முழுவதுமே. அது இல்லாமல் அந்த சிறை கைதிகள் வெளியே வந்தாங்கன்னு சொன்னோம்ல, அந்த 2000 குடும்பங்கள் பல ஆண்டுகளுக்கு பின்னாடி அவங்க குடும்ப நபர்களை பார்த்துருக்கனால அதனாலேயும் இன்னைக்கு என்னவா இருக்குன்னா ரொம்ப ஒரு நெகிழ்வா இருக்கு. ஒரு பக்கம் வெஸ்ட் பேங்க் அப்படிங்கிறது ஜெருசலம், அதாவது மஸ்ஜித் அக்ஸா இருக்கக்கூடிய பகுதி. அங்கவும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சிறையிலேருந்து வெளியே வந்திருக்காங்க, காசாலிருந்தும் சிறையிலேருந்து வெளியே வந்திருக்காங்க. அந்த 2000 பேருங்கிறது அங்கேயும் இருக்காங்க, இங்கேயும் இருக்காங்க. அப்போ அவங்க எல்லாருமே வெளியே வந்தது அப்படிங்கிறது இன்னைக்கு ஜும்மாவே பார்த்தீங்கன்னா ரொம்ப அலங்கரிச்சிருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். ரொம்ப ஒரு அமைதியான ஜும்மா, நீண்ட நாட்களுக்கு பிறகு வந்த ஜும்மா. அதுலேயே அமெரிக்கா நேற்று பேசும்போதே சொல்லிட்டாங்க, இவங்க வெற்றி பெற்றுட்டாங்க, இஸ்ரேல் தோத்துட்டாங்க, இஸ்ரேலால் சமாளிக்கவே முடியல, அதனால தான் போரை நிறுத்தியிருக்காங்க, அவங்க ஜெயிப்பேன்னு சொல்லி உள்ள போன எதையுமே ஜெயிக்காம கடைசியில் சமாதானத்துக்கு வந்திருக்காங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய போராளிகளும் அந்த போராளிகளுக்கு உறுதுணையாக இருந்த மக்களும் தான் வெற்றியாளர்கள்னு சொல்லி வெற்றி செய்தியோடு பார்த்தீங்கன்னா நேற்று அறிவிப்பு
அறிவிப்பு வந்துச்சு. அந்த அறிவிப்புக்கு பின்னாடியே அந்த மக்கள் வந்து ரொம்ப கொண்டாட்டத்தில் இருக்காங்க. நிறைய சந்தோஷமான நிகழ்வுகள் இந்த ஒரே வாரத்துக்குள்ளே நடந்திருக்கிறதுனால அந்த நிகழ்வுகளோடு இந்த ஜும்மாவுக்கு நன்றி செலுத்தி அந்த மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜமாத் தொழுகை நடத்திட்டு இருக்காங்க. சுபஹானல்லாஹ். அவர்களுக்கு இன்னும் வந்து அமைதி கொடுக்கணும், சுதந்திரத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த பாலஸ்தீன மக்களுக்காக நம்ம வந்து பிரார்த்தனை செய்து கொள்வோம். அதே சமயத்தில் அவர்களுக்காக ஃபண்டு ப்ரொவைட் பண்ணணும்னு விரும்புகிறவங்க UNRWA அப்படின்னு சொல்லக்கூடிய ஐநாவுடைய அமைப்பில் நீங்கள் தாராளமாக போய் என்ன பண்ணலாம், ஃபண்டு ப்ரொவைட் பண்ணலாம். கண்டிப்பாக நம்ம எவ்வளவோ வந்து செலவு செய்கிறோம். ஒரு 1000 ரூபா அவங்களுக்கு கொடுத்தா கூட அவர்கள்லாம் உங்களுக்காக மறுமைக்காகவும் துவா செய்வாங்க. முடிஞ்சவங்க அதையும் வந்து மேற்கொள்ளுங்க. அல்லாஹ்வே போதுமானவன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா மற்றவங்களுக்கும் இது காமிச்சு அவர்களும் வந்து அவங்களுக்கு சதக்கா செய்யறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.